ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை கடையலுங்க. இது வந்து முளைக்கீரை கழுவி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு இல்லைங்க, புளி போட்டு கடைய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 தக்காளிங்க நல்லா பழமாக போட்டிருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டுங்க தோல் உரித்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, புளிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிங்க. ஸோ இது புளி வந்து நல்லா இதில் அழுக்கெல்லாம் இல்லாத எடுத்துருங்க. இதில் மண்ணெல்லாம் தூசு நார்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு போடுங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துருக்கேங்க. சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க. அவ்வளோதான். இப்போ கீரை வேகட்டும். கீரைக்கு மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், வேகட்டும் கீரை. வேகும் போது காமிக்கிறேன். வெந்துட்டுருக்குங்க. இப்போது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கலரி கொடுக்கலாம். எல்லாம் வேகட்டும். இப்போ பாதி வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும், கீரை வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வெந்துருச்சுங்க பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. ஸோ இப்போ இது கடையிறதுக்கு எடுத்து ஆற வச்சு கடைஞ்சி எடுத்துடலாங்க. இப்போது பருப்பு கடையிற சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வெந்த கீரையை போட்டுடலாம். இந்த தண்ணியும் வச்சுக்கலாங்க, கடைஞ்சிட்ட உடனே ஊற்ற யூஸ் ஆகும், ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பையும் போட்டு கடைஞ்சிடலாங்க. மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ கீரை கடைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி கீரை வேக வச்ச சட்டியிலே எடுத்து மாற்றிக்கலாம். மிக்ஸி விட கையில் கடைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இப்படி தான் கடையணும், ரொம்ப நைஸாக கடைஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த வெந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து இதில் கழுவிட்டு ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இப்போ தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் தண்ணி வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ எனக்கு இது போதும், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணுங்க. இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேங்க. கீரை தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பாருங்கள், முளைக்கீரை கடையலுங்க. புளி போட்டு கடையிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.